காவல் மரணங்களுக்கு எதிராக தவிக தலைவர் விஜய் தலைமையில் சென்னையில் சற்று நேரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் வினீஸ் சரவணன் இணைந்திருக்கிறார். வினீஸ், தற்போது அந்த போராட்டத்தில் விஜய் எப்போது கலந்து கொள்ள உள்ளார்? போராட்டத்திற்கு 16 நிபந்தனைகளோடு போலீசார் அனுமதி வழங்கியிருக்கின்றனர். இவை அனைத்தும் தவிகவினரால் பின்பற்றப்படுகின்றனவா? பாலா, சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கிராமத்தை சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் லாக்அப் கஸ்டடியில் மரணமடைந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கண்டனங்களை தொடர்ந்து போராட்ட வாயிலாக எடுத்துரைத்து வருகிறார்கள். அந்த வகையில் 2 வாரத்துக்கு முன்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரடியாக அங்கு சென்று அவருடைய குடும்பத்தினருக்கு நேரடியாக இரங்கலையும் பதிவு செய்திருந்தார். அதேபோல கட்சியினுடைய சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய சட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு வகையாக தான் தற்பொழுது சிவானந்த சாலையில் இன்னும் அரை மணி நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. சரியாக இன்னும் அரை மணி நேரத்தில் கட்சியினுடைய தலைவர் இங்கு வருவார் என்று கட்சி நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய போராட்டங்களை அந்தந்த மாவட்டங்களில் முன்னெடுக்கக்கூடிய நிலையில் தலைநகரான சென்னையில தமிழக வெற்றிக் கழகம் பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் வருகை தந்திருந்தாலும் ஆங்காங்கே வரக்கூடிய நிர்வாகிகள் அங்கு தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். சென்னையை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே இங்கு குழுமியிருக்கிறார்கள். இந்த சாலையை பொறுத்தவரை வாலஜா சாலை சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி சிவானந்த சாலையை அடையலாம். அதே போல சிம்சன் சந்திப்பில் இருந்து வலதுபுறமாக திரும்பி சிவானந்த சாலை அடையலாம். நிர்வாகிகள் ஒரு வழி சாலை பயன்படுத்த மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் சிம்சன் சந்திப்பில் இருந்து சிவானந்தா சாலையை சென்றடையக்கூடிய வகையில் இங்கு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பெரும்பாலும் இந்த சாலை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். இதற்கு காவல்துறையினர் முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஆங்காங்கே பேரிகார்டுகள் வைத்து தடுப்புகளை நியமித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இன்னும் அரை மணி நேரத்தில் கட்சியினுடைய நிர்வாகிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டது என்றால் பணையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்தில் இருந்து விஜய் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் புறப்படுவார். 1 மணி நேரம் இங்கு போராட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 வாரங்களுக்கு முன்பாகவே இந்த போராட்டம் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல் தான் இந்த போராட்டத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வாங்கிதான் போராட்டத்தை தமிழக வெற்றிக் கழகம் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் அஜித்குமாருடைய மரண வழக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள கஸ்டடி உயிரிழப்புகள் தொடர்பாகவும் நேற்றைய தினமே கட்சியினுடைய அலுவலகத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் அந்த குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல்கள் வழங்கியிருந்தார். அந்த குடும்ப உறுப்பினர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து லாக்அப் மரணம் தொடர்பான முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கட்சியினுடைய தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு இந்த கடந்த 4 வருடங்களில் ஏற்பட்டுள்ள லாக்அப் கஸ்டடி டெத் உட்பட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக முழுமையான வெள்ளை அறிக்கை வெளியிட என்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கட்சி ஆரம்பித்து சராசரியாக 2 ஆண்டுகள் நிறைவேறக்கூடிய நிலையில கட்சியினுடைய முதல் போராட்டமாக இது நடைபெற இருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் சிவானந்த சாலையில் நடைபெறக்கூடிய போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கிறார். வினீஸ், தற்போது சிவானந்த சாலையில் இந்த போராட்டம் நடைபெறுது. போக்குவரத்து எந்தெந்த வழிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக சிவானந்த சாலை பொறுத்தவரை பெருமளவில் வாகன போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் நேப்பியார் சாலை சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பினால்தான் சிவானந்த சாலையை அடைய முடியும். அதே போல சிம்சன் சந்திப்பிலிருந்து சென்ட்ரல் நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் நேரடியாக செல்லலாம். சிவானந்த சாலையில் பெருமளவு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாது என்பதால் இங்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். சுமார் 200 மீட்டர் தொலைவிற்கு முழுமையாக பேரிகள் வைத்து தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நேப்பியார் சாலை சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக சிம்சன் சந்திப்பிலிருந்து பெரியார் சாலை அமைந்துள்ள இடத்திலிருந்து இடதுபுறமாக திரும்பி சிவானந்த சாலை அடையும் வகையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சாலை சந்திப்பில் தான் விஜய் அவர்கள் வரக்கூடிய பலியாக மாற்றப்பட்டிருக்கிறது. வேற நிர்வாகிகள் கட்சியினுடைய தலைவர் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் மட்டுமே இந்த சாலை பயன்படுத்த அனுமதி. நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருமே இந்த சாலை பயன்படுத்த அனுமதி இல்லை. முழுமையாகவே கட்சியின் தரப்பில் இருந்து பவுன்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுபோக காவல்துறையினரும் முழுமையாக இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இருந்த போதிலும் தடுப்புகளை மீறி சில கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த பேரிகார்டுகளை தகர்த்து எறிந்த வகையில் போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் காவல்துறையினுடைய அனுமதியை பெற்றுதான் முழுமையாக போராட்டம் நடைபெறுகிறது. கட்சியினுடைய நிர்வாகிகள் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாத வகையில் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என கட்சியின் தரப்பிலிருந்து நேர்க்கையே அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அதனை பின்பற்றக்கூடிய வகையில் தற்பொழுது இந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் நேரடியாக வாலஜா சாலை சந்திப்பிலிருந்து வலதுபுறமாக திரும்பி கலைவாணர் ரங்கம் எம்எல்ஏ விடுதி வாயிலாக தற்பொழுது சிவானந்த சாலை நோக்கி செல்ல விட்டிருக்கிறார்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த போராட்டம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல் மரணங்களுக்கு நீதி கேட்டு தவிக சார்பில் சென்னை சிவானந்தா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இதில் தவிக தலைவர் விஜய் நேரடியாக கலந்து கொள்ள உள்ளார். இந்த கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான தவிக தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்கின்றனர்.
பல்வேறு நிபந்தனைகளுடன் இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருப்பதால் அங்கு ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினேஷ்.